இப்பொழுதும் கூட இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏன் நாம் தேவனை துதிக்கிறோம்? முதலாவதாக, ஏன் நாம் தேவனை துதிக்கிறோம்? இரண்டாவதாக, துதிக்கிறதினால் நமக்கு என்ன பலன் உண்டாகுகிறது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனையின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். தேவன் துதிக்கு பாத்திரராய் அவர் இருக்கிறார். ஏன் நாம் தேவனை துதிக்கிறோம் என்கின்ற இந்த முதலாவது பாயிண்ட்ல இருந்து நாம் பார்க்க போகிறோம். இதில் தேவன் துதிக்கு பாத்திரராய் அவர் இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்பதை நாம் சங்கீதத்தின் புஸ்தகம் 145 அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. அப்படி என்றால் கர்த்தர் எல்லாரையும் பார்க்கிலும் அவர் பெரியவராக அவர் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நாம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அவரை புகழ வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏனென்றால் எண்ணி முடியாத அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிற ஒரு தேவன். ஆகையால் அவர் துதிக்க பாத்திரராய் அவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை நாம் புகழ வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நமக்கு தேவன் அநேக அற்புதங்களை செய்தபடியினால் தான் சங்கீதத்தின் புஸ்தகம் 103 அதிகாரத்திலே நாம் 1 முதல் 5 வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமானால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா கர்த்தரை என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் முழு உள்ளம், அரைகுறை உள்ளம் அல்ல, என் முழு உள்ளத்தோடு அவரை நான் துதிக்க வேண்டும். அவரின் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிற நன்மைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை புகழக்கூடியவர்களாய், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகையால் தான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று வேதத்தில் சொல்லுகிறது. 2வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவன் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நாம் மறக்க கூடாது. அவர் செய்த நன்மைகளை நாம் எண்ணியவாறு அவருக்கு அனுதினமும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நமக்கு உண்ண உணவை கொடுத்திருக்கிறார், உடுத்த உடையை கொடுத்திருக்கிறார், இருக்க ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். அது நம் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு நன்மையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். நமக்கு வேண்டிய வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அப்படி செய்த தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அவருக்கு நன்றியால் துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் புகழ வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே வியாதியின் மத்தியில இருக்கும் பொழுதும் சரி, மரணத்தின் பாதையில இருக்கும் பொழுதும் சரி, வியாதியில இருந்து கர்த்தர் குணமாக்கி அந்த மரண பாதையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறாரே, அவரை எப்படி நாம் துதிக்க வேண்டும்? அவரை நாம் எப்படி ஸ்தோத்திரிக்க வேண்டும்? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் பாராமல் தேவன் நம்மை நேசித்து இருக்கிறாரே, நம் மீது அன்பு வைத்திருக்கிறாரே, அந்த தேவனை நாம் எப்படி
எப்படியாக துதிக்க வேண்டும், அவரை எப்படியாக நாம் சோத்தரிக்க வேண்டும். இதோ 3வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனையோ முறை நம் வியாதியில இருந்திருப்போம், எத்தனையோ முறை நம் மரணத்தின் பாதையில நாம் போயிருப்போம். அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்காய் இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில மீண்டுமாய் ஜீவனை கொடுத்து, நாம் மரித்து போயிருந்தால் எப்பொழுதோ மரித்து போயிருக்க வேண்டும், ஆனால் அவைகளை காட்டிலும் ஜீவ நாட்களை நமக்கு, ஆயுசு நாட்களை நமக்கு தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறாரே. அவர் செய்த நன்மைகளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்ட தேவன். அவர் நாம் உலகத்திலே நாம் வந்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். தேவன் நம்மை ஏன் பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால், அவருடைய துதியை அணு தினமும் நாம் சொல்லி வரவே தேவன் நம்மை இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகத்தை நாம் பார்ப்போமானால் 43ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்னாரே. ஏன் நம்மை இந்த உலகத்திலே தேவன் பிறக்க வைத்தார்? தேவன் செய்த நன்மைகள், தேவன் நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய மகிமையை காணும்படியாக தான் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும், எத்தனை ஜனங்கள் தேவன் செய்கிற நன்மைகளை அவரை துதித்து அவருடைய நாமத்தை புகழுகிறார்கள். தேவனுடைய ஜனங்களை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய துதியை சொல்லி வரவே நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? மற்ற ஜனங்களை விட்டு அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நாம் வெளியே போகிறோம், உள்ள வரோம், வீட்டுக்குள்ள வரோம் அப்படின்னா நமக்கு கேரண்டி கிடையாது. எத்தனையோ முறை நாம் வெளியே போகும்பொழுது, உள்ளே வரும்பொழுது எத்தனையோ ஆபத்துகள் நடக்கிறது, எத்தனையோ விபத்துகள் நடக்கிறது. இவ்வளவுக்கும் மத்தியிலே தேவன் நம்மை பாதுகாப்போடு கொண்டு போய் பாதுகாப்போடு கொண்டு வந்து சேர்க்கிறார் என்றால் அவரை நாம் எப்படி துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் எப்படி மகிமைப்படுத்த வேண்டும். இது முதல் பகுதியிலே நாம் பார்த்தோம், ஏன் தேவனை நாம் துதிக்க வேண்டும். தேவன் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். 2வது, அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதிலே 3வது நாம் பார்ப்போமானால், அவரை துதிக்கும்படி நம்மை மற்ற ஜனங்களை விட்டு அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு என்ன நன்மைகளை செய்கிறாரோ அந்த நன்மைகளை நீங்கள் உங்களுடைய ஜெபத்துல அவருக்கு நன்றி சொல்லி துதிங்க. நீங்க இன்னும் துதிக்க துதிக்க துதிக்க, இன்னும் சோத்தரிக்க அவருடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையுமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. அவர் உங்களை பாதுகாத்து அவர் வழி நடத்தக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அவர் துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக 2வது நாம் பார்ப்போமானால், தேவனை துதிக்கிறதினால் உண்டாகும் பலன் என்ன? இதுல இந்த 2வது பாயிண்ட்ல 1வது பார்ப்போமானால், நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே வெளிப்படும். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் பரிசுத்தர், தேவரீர் பரிசுத்தர். அவர் துதிகளுக்கு மத்தியிலே
வாசம் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நாம் தேவனை நோக்கி துதிக்கும் பொழுது ஒரு தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி வருகிறதை நாம் உணர முடியும். அப்படி என்றால் நாம் துதிக்கும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து என்ன பலனை பார்க்க முடியும் என்றால், தேவ பிரசன்னத்தை நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும். இரண்டாவதாக, நம் கவலைகளுக்கு மத்தியிலே போகும் பொழுதும் சரி, ஏதோ ஒரு பாரம் நம் மத்தியிலே நமக்கு மத்தியிலே இருக்கும் பொழுதும் சரி, தேவனை நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய கவலைகளுக்கு நமக்கு கவலைக்கு பதிலாக தேவன் ஒரு சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ள ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க பார்ப்போம். 6வது 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய சமூகத்துல எப்படி தெரியப்படுத்த வேண்டும் என்றால், தேவனிடத்துல நாம் சோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களினாலே தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தும் பொழுது, நாம் எந்த கவலைகளுக்கு மத்தியில இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில இருந்தாலும் சரி, எந்த பாரத்துக்கு மத்தியில இருந்தாலும் சரி, நம்முடைய கவலைகளை, விண்ணப்பங்களை நாம் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, 7வது வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. நம்ம விண்ணப்பங்களை நம் தேவனிடத்துல என்ன விண்ணப்பம் வைக்கிறோமோ அது சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் நாம் வைக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்திலே என்ன கவலைகள் இருந்தாலும் சரி, பாரங்கள் இருந்தாலும் சரி, என்னதான் வேதனைகள் இருந்தாலும் சரி, அதை தேவ சமூகத்திலே சோத்திரத்தோடு கூட நாம் வைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் தேவ சமாதானத்திலே நமக்கு நிரம்பக்கூடிய ஒரு இருதயமா இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று நாம் இதிலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதல் இந்த 2வது பாயிண்ட்ல நம்ம பார்க்கிறோம், தேவனை துதிக்கிறதினால் உண்டாகும் பலன்ல அதிலேயும் 1வது பாயிண்ட்ல தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில இறங்கி வரும். 2வதாக இதிலே கவலைக்கு பதிலாக தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கும். இதிலே 3வது நாம் பார்ப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 25, 26வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25, 26வது வசனத்தில், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. நாம் துதிக்கும் பொழுது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில சத்துருவானவன் எந்த வகையில கட்டி வைத்திருந்தாலும் சரி, அந்த கட்டுகளை முற்றிலுமாய் கர்த்தர் அறுத்து விடுவார். அப்படிப்பட்ட சங்கிலியின் கட்டுகள் அத்தனை கர்த்தர் நிர்மூலமாக்கி விடுவார். துதியினால் உண்டாகும் பலனிலே நம்முடைய வாழ்க்கையில சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கை முன்னேற முடியாதபடிக்கு எந்த வகையில எந்தெந்த காரியத்தில் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறானோ, நீங்க துதிக்க துதிக்க, தேவனை சோத்தரிக்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அத்தனையும் அறுத்தெறிந்து விடுவார். ஹல்லேலூயா. இதிலே 5வது நாம் பார்ப்போமானால், எதிரிகளின் மீது தேவன் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. எதிரிகள், நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எதிரிகளுக்கு மத்தியிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை
கட்டளையிடக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 21வது வசனமும் 22வது வசனமும் வாசித்து பார்ப்போமானால், பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், இங்க என்ன போட்டிருக்கு? பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணியதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நாம் துதிக்கும் பொழுது நமக்கு முன்பாக எழும்பி வருகிற எதிரிகளுடைய சேனைகளை கர்த்தர் முறியடித்து போடுவார். ஹல்லேலூயா! நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அடுத்த பாயிண்ட் இதிலே நாம் பார்ப்போமானால் 5வது பாயிண்ட், மனதிலே நாம் துதிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் பெருகும். ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சோர்வின் ஆவிகளை எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போட்டு ஒரு துதியின் ஆடையை தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சைகள் எண்ணப்படுவார். இந்த இடத்துல ஒடுங்கின ஆவி, இது ஒரு சோர்வின் ஆவிக்கு பதிலாக தேவன் நமக்கு ஒரு துதியின் ஊடை நமக்கு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவனை நாம் துதித்து அவருடைய நாமத்தை நாம் என்ன பண்ணுவோம்? மகிமைப்படுத்துவோம். அநேகர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவுதான் தேவ சமூகத்துல போய் நான் அமரணும்னு நினைச்சாலும் என்னால ஜெபிக்க முடியல, என்னால துதிக்க முடியல, என்னால சோத்தரிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஒடுங்கின ஒரு ஆவி. இந்த ஒடுங்கின ஒரு ஆவி இருக்கும் பொழுது நாம் தேவனை துதிக்க முடியாது, நாம் தேவனை சோத்தரிக்க முடியாது, நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் ஒரு துதியின் உடையை இதோ இந்த நாளிலே அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நாம் துதிக்கும் பொழுது நமக்குள் என்ன பலன் வரும் என்பதை இப்பொழுது நாம் இதோ வேதத்தில் இருந்து நாம் வாசித்து இருக்கிறோம், நாம் தியானித்து இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.